லாஸ்ட் 15 டேஸாக வந்து தேன் கூண்டை வந்து நம்ம பார்க்கவே இல்லை, ஏன்னா உடம்பு சரியில்லை. அதனால் இந்த தேன் கூண்டு பக்கமே வரல. இப்போ தான் 15 டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கோம். தேன் கூண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்த்துடலாம். மேலெல்லாம் பாருங்கள், சின்ன சின்னதாக துகள்கள்லாம் கிடக்கு. இதெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ரொம்ப பொறுமையாக எடுக்கணும், நம்ம சைடு எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சவுண்டு கேட்கும், உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். தேனீக்களோட அசைவு சத்தம் கேட்குதா? அழகாக கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உள்ள என்னென்ன இருக்குது பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்கு. ஆனால் ஒரு சின்ன குண்டை எடுக்கிறேன். இப்போ தான் இது கட்டுது. ஓகே, ஓரளவுக்கு ஈக்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தேனீக்கள் பறந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேனீ கூட்டை நம்ம இப்போ தான் க்ளீன் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஈவன் நானுமே ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய பயந்துருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு பயம் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக கிடையாது. நான் ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போயிட்டு பல தேனை திரும்ப தூக்கி வைக்கிறேன் பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாம் உள்ளே போக பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பக்கத்தில் பறந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே உட்காந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா அந்த தேனியை நம்மளை எதுவுமே பண்ணாது. அதாங்க, ஃபைனலாக இன்றைக்கி வந்து எந்த ஒரு கொட்டுமே வாங்காமல் தேனியை செட்டில் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடமும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதாங்க கடைசியாக தேனி கூட செட்டில் பண்ணிட்டோம். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் வந்து நியூஸ் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்க்கலாம். டாடா, பை பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.